குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 வழக்கு, புழுங்கரிசி 1 வழக்கு, அரை வழக்கு உளுந்தம்பருப்பு, அரை பிடிச்சபடி உப்பு, அரை டீஸ்பூன் வெந்தயம், எண்ணெய் தேவையான அளவு. இதை பச்சரிசி, புழுங்கரிசி, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் எல்லாத்தையும் கிளஞ்சி ஊற வச்சு 2 மணி நேரம் ஊறினதுக்கு பிறகு கிரைண்டரில் போட்டு நைஸாக ஆட்டி, உப்பையும் சேர்த்து ஆட்டி அதை உரசி நைட்டு மூடி வச்சிடணும். காலையில் அதை குழிப்பணியாரமாக ஊற்ற போகிறோம். இப்போ அடுப்பை மூட்டி குழிப்பணியார சட்டி அடுப்பில் வச்சு எல்லா குழிலையும் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றணும். அது எண்ணெய் காஞ்சதும் எல்லா குழிலையும் மாவை ஊற்றினா குழிப்பணியாரம் ரெடி ஆகிடும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ மாவு ஊற்றணும். அது ஒரு சைடு வெந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எடுக்க வேண்டியதான். இப்போ வெந்துடுச்சு ஒரு பக்கம், அதை திருப்பி விடணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டு அந்த பக்கம் வெந்தோடனே அதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாம்.